Hello students, welcome to Arun Academy. இன்னைக்கு சாரோட கிளாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அருண் அகாடமியில நீட் 2022 தேர்வுக்கான கிராஷ் கோர்ஸ் மே 25ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இத பத்தி டீடைலா நாம இப்ப பார்க்கலாங்க. முதல்ல நம்ம நீட் ஃப்ரீ கிளாஸை பத்தி பார்த்தறலாங்க. நீட் 2022க்கான இலவச பயிற்சி வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு தினமும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை கூகுள் மீட் லைவ்ல நடைபெறுங்க. இது முழுக்க முழுக்க NCERT பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இது முழுவதுமான ஒரு இலவச வகுப்புங்க. அடுத்ததா ஆன்லைன்ல கட்டண வகுப்பை பத்தி பார்த்தரலாங்க. இது மே 25ல இருந்து தினமும் காலையில 10 மணில இருந்து மாலை 4 மணி வரையிலும் ஆன்லைன்ல கூகுள் மீட்ல நடக்குங்க. மொத்தமா இந்த வகுப்பு 40 நாட்களுக்கு நடக்குங்க. இதுல உங்களுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்கள்ல இருக்கிற நீட் தேர்வுக்கு முக்கியமான அனைத்து பாடங்களும் சொல்லித்தரப்படுங்க. மேலும் மாதிரி தேர்வுகளும் ஆன்லைன்லயே நடத்தப்படுங்க. மூன்றாவதா நேரடி வகுப்புக்கான டீடைல்ஸ பாத்திரலாங்க. இந்த வகுப்பும் மே 25ஆம் தேதியிலிருந்து காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுங்க. இந்த வகுப்பு நம்ம அருண் அகாடமியோட சேலம் கிளையில நடைபெறுங்க. இந்த வகுப்புலையும் நீட் தேர்வுல கேட்கக்கூடிய பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில கேட்கப்படும் முக்கியமான பாடங்கள் அனைத்தும் நடத்தப்படுங்க. இந்த வகுப்போட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 40 நாட்களுங்க. இதுலயும் உங்களுக்கு பாடவாரியான தேர்வுகள், முழு மாதிரி தேர்வுகள் OMR ஷீட் அடிப்படையில நடத்தப்படுங்க. இதுக்கான பயிற்சி கட்டணம் ரூபாய் 7500 மட்டும்தாங்க. அடுத்ததா உங்கள நிறைய பேரு ஸ்டடி மெட்டீரியல் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. அத பத்தி நாம இப்ப பாத்திரலாங்க. நீட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரூபாய் 2750ங்க. அதுவே நீட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தமிழ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் ரூபாய் 2600ங்க. மேலும் நீங்க வகுப்புகளை பத்தியும் ஸ்டடி மெட்டீரியல் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா 9994949322ங்கிற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு Arun Academy யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பற்றி பேசிக் தெரிஞ்ச மட்டும் தான் நம்ம ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய தகைவு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின்னு சொல்லக்கூடிய திரிவு. ஸோ தகைவு மற்றும் திரிவு தான் இன்னைக்கு வீடியோக்கான டாபிக். என்ன சார் ஸ்ட்ரெஸ்ஸு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்துக்கிறேன். இந்த இடத்த இப்படி எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த பரப்பு எடுத்துக்கலாம். இந்த பரப்பு ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னம்மா? பரப்பு, ஏரியான்னு அர்த்தம். இந்த ஏங்கிற பரப்பு மேல ஒரு விசையை நீங்க செலுத்துறீங்க, எஃப்ங்கிற ஒரு விசையை செலுத்துறீங்க. அப்போ இந்த பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை, அழுத்தத்தை உணரும். உடனே தமிழ் வார்த்தை அழுத்துக்கு போகக்கூடாது. இனிமேல் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஒரு பரப்பு மேல ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசையை நம்ம தகைவுன்னு சொல்லணும். அப்போ தகைவுக்கான ஃபார்முலா எப்படி சார் எழுதுறது? என்ன சார் சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மான்னு சொல்லணும், ஸ்ட்ரெயினுக்கு எப்சிலான்னு சொல்லணும், தகைவுக்கு சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லணும்? விசை டிவைடட் பை பரப்பு, ஃபோர்ஸ் பர் ஏரியா. சரி சார், இது தகைவுக்கான விளக்கம். அப்போ யூனிட் எப்படி சார் எழுதுவீங்க? ஈஸியாக எழுதுவீங்க. மேலே நியூட்டன், கீழே என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயருங்கிறது யூனிட்மா. SI யூனிட்ல நம்ம என்ன பண்ணிடலாம்? யூனிட் எழுதிடலாம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயருங்கிறது இதோட SI யூனிட். டைமென்ஷனும் நீங்கள் போட்டுற முடியும். நீங்கள் விசைக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி டைமென்ஷன் ஃபார்முலா mL(T⁻²) அப்படின்னு தெரியும். ஏரியாவுக்கு நமக்கு தெரியும் L² தெரியும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு நீங்கள் ஃபார்முலா போடுறப்போ mL(T⁻²) கீழே கூட L², கீழே +2, மேலே போனால் -2, +1 -2 கூட்டுறப்போ -1 மிஞ்சிரும். ஸோ m(L⁻⁻1 T⁻²). இதுதான் என்னது டைமென்ஷன் ஃபார்முலா. NCERTல இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் பர் ஏரியாங்கிறது ஃபார்முலா, இதோட யூனிட் இது. டெஃபினிஷன் இதுதான், சரிங்களா? தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது டயக்ராமாவும் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது குறிப்பிட்ட இந்த பரப்பு மேலே செலுத்தப்படக்கூடிய விசை, இந்த பரப்பு மேலே விசை செலுத்தப்படுத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னது? ஒரு வகையான ஒரு மாதிரி அழுத்தத்தை உணரும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த இடத்துல தகைவு. ஒரு மாதிரி வலி அப்படி சொல்லலாமா? நம்ம மனிதர்களுக்கு வர மாதிரி அந்த இதுதான் தகைவுன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த தகைவோட விளைவாக உருவாக்கக்கூடியது திரிபு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது இழுத்தீங்கன்னா எவ்வளோ இந்த இடத்துல மாறும்? டிஃபார்மிங் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எவ்வளோ முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ரெயின்னு சொல்லக்கூடிய வார்த்தை, சரிங்களா? முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயினுக்கான. அப்போ திரிவுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தீங்கன்னா ΔL/L. முன்னாடி இருந்து அதோட நீளம், நீளத்தில் நம்ம பரப்புலையும் சொல்லலாம், வால்யூம்லையும் கன அளவில் சொல்லலாம். நான் நீளத்தை சொல்கிறேன்.
உங்களுடைய எல் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தனால ஓரளவுக்கு கூடி இருக்கும். ஸோ ஒரு டெல்டா எல் அளவுக்கு இப்போ மாறி இருக்குன்னு வச்சுக்கிறேன். அப்போது முதல்ல இருந்த நீளத்துக்கு இது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத என்னது திரிவுன்னு சொல்லக்கூடியது. ஸோ டெல்டா எல் டிவைட் பை எல். ஓகேவா? உண்மையான நீளத்துக்கு இப்போ எவ்வளோ அளவு பரிமாணம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். சார் யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் லெஸ்மா, சரியா? யூனிட் லெஸ். ஏன்னா மேலேயும் மீட்டர் கீழேயும் மீட்டர். ஸோ மீட்டர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ m to the power 0, l to the power 0, t to the power 0. ஸோ அதனால் இதுக்கு டைமென்ஷன்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அலகு அற்றது, பரிமாணமும் அற்றது. இதுதான் திரிபுக்கான விஷயம். நம்ம எக்ஸ்பிளான்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இதில் 2 வகை கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. தகைவை 2 வகையாக பிரித்தோம்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் சொல்லக்கூடியது. டென்ஷன்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? நீட்சின்னு சொல்லலாம், சரியா? நீட்சி தகைவு. இன்னொன்று வந்து கம்ப்ரசிவ்னு சொல்லக்கூடியது அமுக்கு தகைவு. இந்த மாதிரி 2 தகைவுகள் இருக்குது. இப்போ நம்ம டயக்ராம் வீடியோவை பார்த்தோன்னா ஒரு உருவத்தை இப்படி வெளியே இழுத்துட்டு போனீங்கன்னா வெளியே 2 பக்கம் சிக்மா, அதாவது என்னது கொடுக்குறீங்க? ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா மொத்தம் இதோட வெளியே அப்படின்னு அந்த நீளத்தை கூட்டுறீங்க. அதனால தான் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னது நீட்சி தகைவுன்னு சொல்லியிருப்பாங்க. நீட்சி தகைவு. இப்போ பாருங்க, இதை அப்படியே அழுத்துவாங்க, கம்ப்ரஸிவ், அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுறாது. ஸோ அதனால் இதை என்ன சொல்லலாம்? அமுக்க தகைவு. அதே தாம்மா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எந்த பக்கம் கொடுக்குறீங்க இந்த ஏரியாவுக்கு, ஆனால் இந்த கேஸ்னால் என்னது ஃபோர்ஸ் எந்த பக்கம் கொடுக்குறீங்க இந்த ஏரியாவுக்கு. ஸோ அமுக்க தகைவு நீட்சி தகைவுன்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஸ்ட்ரெயினை பற்றி கொடுத்துருக்காங்க, நீட்சி. அதனால் லென்த்தை பற்றி பேசுறதுனால நீட்சி திரிபை பற்றி கொடுத்துருக்காங்க. திரிபு, சாரிம்மா, நீட்சி திரிபு. திரிபுன்னு என்னது? முன்னாடி இருந்த நீளத்துக்கு இது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், குறிப்பிட்ட நீளம் இருக்கா? இந்த குறிப்பிட்ட நீளத்தை நீங்கள் ஒரு 2 பக்கமும் என்ன பண்ணுறீங்க? ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்லக்கூடிய விசையை கொடுத்து அந்த பரப்பு இழுக்கிறீங்க. அப்போ இது இந்த நீளத்துக்கு இருக்காது. இப்போ என்னது? நீளம் மாறுபட்டு இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த நீளத்துக்கு இது எந்த அளவுக்கு நீளம் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் திரிபு, நீட்சி திரிபு. டெல்டா எல் பை எல்ங்கிறது இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா வந்து தெளிவாக படிச்சிங்கன்னா இது வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னது இன்னும் இதில் நிறைய கான்செப்ட் தெரிய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னது ஈவினிங் கிளாஸ் நம்ம ஃபுல் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துடலாம். சிலம்பரசன், நான் கேட்டிருந்த சமிக்கைக்கான பாதை சைனோ ஏற்றியல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிய வினைகள் ஏவியன் கட்டரை புரிஞ்சு, வெரி குட்மா சிலம்பரசன். அடுத்து வந்து கலை ஏவியன், சரி எஸ்ஐஎன் ஏவியன் புரிஞ்சு, வெரி குட் கலை. அடுத்து நர்மதா ஏவியன், சரி எஸ்ஏஎன் ஏவியன் கட்டரை புரிஞ்சு, வெரி குட் நர்மதா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குணச்சித்ரா ஏவி புரிஞ்சு, வெரி குட்மா. அடுத்து சௌமியா எஸ்ஏஎன் ஏவிஎன் புரிஞ்சு, வெரி குட்மா. அடுத்து அருண் ஏவி புரிஞ்சு, வெரி குட்மா. இன்னைக்கு கமெண்ட்கான கேள்வி நோட் பண்ணிக்கோங்கம்மா. இன்னைக்கு கமெண்ட்கான கொஸ்டின் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போமா? ரத்தம் அது ஒரு பாதை. ஸோ பாத் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம எழுதணும், கமெண்ட் பண்ணணும். என்ன எழுதணும்? ரத்தத்தின் பாதைகள் எந்த இடத்துல இதயத்தில் ஆரம்பிக்குது, நுரையீரலுக்கு எந்த பாதை மூலமாக போகுது, மறுபடியும் உடல் உறுப்புக்கெல்லாம் போயிட்டு இதயத்துக்கு மறுபடியும் எப்படி வருது அப்படிங்கிறது. ஸோ ரத்த சுற்றோட்டத்தின் பாதை. இதை என்னது கமெண்ட் பண்ணிங்க. சரியா தப்பாங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு வரீங்கம்மா. அது உங்களோட ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக அதுக்கான பலன் தெரியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணாமல் போகிறாங்க. அவங்க அதுக்கான ரிசல்ட் வந்து எக்ஸாமில் பார்ப்பாங்க. ஏன் கமெண்ட் பண்ணாமல் போனாங்கிறது எக்ஸாம் ஹாலில் கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பெனிஃபிட்டை எக்ஸாம் ஹாலில் பார்ப்பீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் 8 to 9 நடக்குமா? ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஒரு 5 minutes முன்னாடி வந்து அட்டன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த ஃப்ரீ கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். சரியான வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி கொடுங்க. அது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து என்னது கூகுள் மீட்டோட லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஈவினிங் கிளாஸை அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணட்டும். எந்த வகையான சார்ஜும் கிடையாதுமா. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட்மா.